மாத்திரமே வல்லவர், நீர் மாத்திரமே போதுமானவர். இதுவரையிலும் என்னையும் எங்களை நடத்தி வந்த தேவன் தொடர்ச்சியாய் எங்களை நடத்துகிறார். அற்புத கரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அதிசயமான கரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆலோசனை தந்து நடத்துகிறவருடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மை நம்பி வந்ததான உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதில் தந்து அனுப்புகிறார். மாத்திரம் மகிமைப்படும், மாத்திரம் மகிமைப்படும், மாத்திரம் மகிமைப்படுகிறார். திவ்ய கருத்துக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம், திவ்ய கருத்துக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உலக மனிதர்கள் நம்மை கைவிடணும், நாங்கள் நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றணும். இன்றைய இடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான், ஆனால் எல்லாவற்றையும் தன்வசமாய் வைத்திருக்கிற தேவனை அவர் நம்பட்சமாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இந்த சாயந்தர வேளையிலே வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் மாற்றி, உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றி நிறைவாய் கத்திருந்த இடத்திலிருந்து ஒரு ஜெயத்தோடு கூட, ஒரு விடுதலையோடு கூட நீங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்ல கத்தர் அனுக்கிரகம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை வீண் போவான். கத்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. சிவந்த சமுத்திரம் வரலாம், கோழியாந்து இருக்கலாம், சிங்கங்கள் வரலாம், அக்கினி சூளை இருக்கலாம், ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் நம்மை தப்பு வைக்கிற தேவன் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் தேவ சமூகத்திலே சாயந்தர வேலையில என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்தீர்களோ, எதை எதிர்பார்த்து வந்தீர்களோ, எது எனக்கு கிடைத்தால் நலமாயிருக்கும், எது எனக்கு இல்லை, இது எனக்கு தேவை என்று சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு கூட வந்தீர்கள், எதிர்பார்ப்பை தேவனுக்கு தெரியப்படுத்தும். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை பரலோகத்தின் தேவனுக்கு நேரமாய் விரித்தவர்களா அவரிடத்தில் சொல்லுங்கள், இந்த இடத்தை விட்டு நான் போகும் பொழுது வந்த நோக்கம் நிறைவேறினவர்களாய் போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் நம்பிக்கையோடு ஆண்டவரை உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
நாளுக்கான மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே வந்துதான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பினார், குடும்பமாய் ஆசீர்வதிப்பினார், சபையாய் ஆசீர்வதிப்பினார். எல்லாவற்றிலும் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காய் சோதரன் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை செய்வீரார். இன்னும் வரை எத்தனைக்கிற ஒவ்வொருவரையும் கடைகளை நீக்கி கர்த்தர் அழைத்து வருவீரார். வந்தவர்கள் வெறுமனே போகக்கூடாது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதி என் மாத்திரம் மகிமைப்படும் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இவன் சோகல சீர்தினா சமூக சின்ன சேர்க்கும். நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். சீர்தினா வாசிக்க வாடிவேமோ. எத்தனை பேர் சொன்னீங்க கர்த்தர் நல்லவர்? கீழே நின்று கியான புழுவாங்க வாசையாபார். ஹalleluya. சத்தமே இல்லை. ஹalleluya. சத்தமா இந்த சத்தம் தான் நல்லாவே தெரியுமே. ஏரியாவுக்கே கேட்கிற சத்தம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த சில நாட்களாய் தேவன் திடீரென்று சொல்லி உபவாசிக்கும்படியாய் ஒரு ஊந்துதலை தந்தார். இருந்த பொழுது கர்த்தர் ஒரு இதுவரையிலும் வாசித்த வார்த்தை தான். ஆனாலும் அந்த வார்த்தைகளின் ஆழத்தையும் அதன் அர்த்தத்தையும் கர்த்தர் வித்தியாசமாய் கற்றுத் தந்தார். அந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளில் எங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் சொல்லி அனுப்பினதனால் அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். எத்தனை பேர் கேட்க ஆசையா இருக்கு? ஐயோ நல்லா இருக்குமோ, ஆசீர்வாதமா இருக்குமோ? ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம். அதுல ஒரு வார்த்தையும் ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தைகள். திருத்தி நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து நம்மை திருத்துவார், கொடுத்து பிடுங்கிக் கொள்வார், எதிர்பாராததை தருவார். இப்படி எல்லாம் தன்வசமாய் வைத்திருக்கிற ஒரே தேவனை நாங்கள் ஆராதித்துக் அந்த வார்த்தை யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 29வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14:29. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். சிங்களே 29. ඒදේ සිදු කල නුඹලා විශ්වාස කරන්නා වූ පිණිස දැන් සිද්ධ වෙන්න පළමුවෙන් නුඹලාට කිව්වේ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது நடக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களிலே அநேக காரியங்களை சொன்னார். அது அவ்வளவும் நடந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பதாக யோவானை கொண்டு அநேக காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொன்னார். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தேவநாம மகிமைப்படும்படியாக சொல்லுகிறேன். இந்த திருச்சபை ஆரம்பித்து 2009வது வருஷத்திலே ஆரம்பித்தது. 2009வது வருஷம் தொடங்கி 2024வது வருஷம் வரைக்கும் ஆண்டவர் சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் கீழே
வெறுமனாய் விட பண்ணவில்லை. දේව වහන්සේ කිව්ව මොකුත්ම යා කරන්න නැතුව ඉඳලා නැහැ. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். හැම වචනයක්ම දේව වහන්සේ ඉෂ්ට කළා තියෙනවා. அதே போல இந்த வருஷத்திலும் அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னார். මේ අවුරුද්දේ අනාගත වාක්‍ය බොහෝ இன்னும் 4 மாதங்கள் முடியவில்லை. මාස 4ක් ඉවර වුණා. அநேக காரியங்களை கர்த்தர் செய்து முடித்து விட்டார். බොහෝ දේවල් දේව වහන්සේ කළා ඉවර වුණා. மிகுதியான காரியங்களையும் கர்த்தர் செய்தார். තව තියෙන දේවල් වල දේව වහන්සේ කළා. எனவே வந்து நான் உங்கள் ஒவ்வொருடைய விசுவாசம் பலப்படும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக ආපු ඔයාලගේ විශ්වාසය බලවත් කරන්න දේව වහන්සේ මේ மேன்மை பாராட்டவோ அல்லது சபையை மேன்மை பாராட்டவோ அல்ல. මාව උසස් කරන්නව සභාව උසස් කරන්න. சபையை மேன்மை பாராட்ட முடியும். සභාව උසස් කරන්න. ஏனென்றால் சபை கர்த்தருடைய. ඒකෝ සභාව දෙවියන් වහන්සේගේ. என்னை மேன்மை பாராட்ட முடியாது. මාව උසස් කරන්න බෑ. அல்லது நம்ம யாரையும் மேன்மை பாராட்ட முடியாது. කාවත් උසස් කරන්න බෑ. ஏன் என்று சொன்னால் நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக ඒකෝ අපි ඔක්කොම දෙවියන් වහන්සේගේ අතේ ක්‍රියාව. அவருடைய வேலைக்காரர்கள். එයාගේ වැඩකාරයෝ. எஜமான் என்ன சொல்லுகிறாரோ ලොක්ක මොනවද කියන්නේ? அதை கேட்டு நான் சொல்லுவேன். ඒක ආලා මම කියන්නේ. அப்ப எஜமான் சொல்லுகிறதை ලොක්ක කියන දේ லொக்க கியனதை எஜமான் சொல்லுகிறதை கேட்கும்படி என்னுடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். එයා කියන දේ ආන්න මගේ කන් දෙක ඇල්ලන් තියෙනවා. சொன்னதை கேட்டால் போதாது. කියපු දේ ඇහුවොත් මදි. என் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் நடக்கும் என்பதை முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும். දේව වහන්සේ කියන දේවල් සිද්ධ වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. கடந்த வருஷத்தின் முடிவிலே ගිය අවුරුද්දේ ඉවර වෙනකොට உபவாச ஜெபத்துக்கு உட்கார ஆரம்பிச்சு நான் முதல் கொண்டு சிஸ்டர் பொபியை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் கொஞ்சம் பேசிக்கொண்டே இருக்கேன். යාඥා කරන්න පටන් ගන්න වෙලාව ඉඳලා බොබියන් කියන දේව වහන්සේ කතා කරා. இது எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை கேட்டேன். ஆண்டவரே வேற வேற காரியங்கள் எல்லாம் நீங்க சொல்லணும். මේ කොහොමද වෙන දේවල් මේ දේව වහන්සේ ஆனா ஒரு தனிநபரை குறித்து முதலாவது உபவாசம் ஆரம்பித்த முதலாவது நாளிலேயே எப்படி ඒ තනි මිනිහෙක් ගැන පටන් ගත්ත දවසේම කොහොමද? ஆனால் கர்த்தர் அதே மறுபடியும் பேசிக்கொண்டு ඒකම දේව වහන්සේ නිතරම කතා කරගෙන வருஷத்தின் முடிவிலே புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் அதை தீர்க்க தரிசனமாய் நாங்கள் சொன்னோம். ඒ අවුරුද්දේ පටන් ගන්නකොට අනාගත වාක්‍ය ලෙස කිව්වා. கர்த்தர் அந்த காரியங்களின்படியே குடும்பத்தில் அநேக காரியங்களை செய்தார். ඒ දේවල් වගේම දේව වහන්සේ පවුලේ බොහෝ දේවල් කළා. தீமைகள் நடந்தது. විභාග සිද්ධ වුණා. தீமைகள் බාධාවල් සිද්ධ වුණා. நபுருதேவனும் சித்தவனா ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். හැබැයි හැම දෙයක්ම දේව වහන්සේ පොදේ යාපත් දේවල් ලෙස වෙනස් කළා. ஏனென்றால் சொன்னவர்கள் ඒකෝ කීපෝ කියන දේව වහන්සේ அநேக காரியங்களை நடத்தி බොහෝ දේවල් සිද්ධ அதன் மத்தியில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து බොහෝ දේවල් උගන්වලා அதில் ஒரு மகனை விதேசத்துக்கு போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ඒකෙන්ව පිට රටට යන්න දේව වහන්සේ උපකාර இது කළා. நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக මේවා සිද්ධ වෙනකොට ඔබ විශ්වාස කරලා ලෙස நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். වෙන්නට කලින්ම මම ඔයගොල්ලන්ට කිව්වා. கர்த்தருடைய வார்த்தை දේව වහන්සේගේ වචන. நடந்த பிறகு சொல்றது எல்லாருமே சொல்லலாம். කිව්වට පස්සේ ඔක්කොටම කියන්න நம்ம கிவா நேது நான் சொன்னேன் இல்லையா? මම කිව්වා නේද? அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியும். නැත්නම් මම දන්නවා. இது நடக்கும்னு எனக்கு தெரியும். මේක වෙයි කියලා මම දන්නවා. ஏன் அதை நீ முன்னே சொல்லல? ඇයි කලින්ම කිව්වේ නැත්තේ? ஆனால் நடக்கிறதுக்கு முன்பதாய் சொல்லுகிற தேவன் நான் நம்முடைய අපි වෙන්නට කලින් කියනවා දෙවියන් වහන්සේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. இத்தனை வருஷங்களாய் சொன்னதை நடத்தி இருக்கிறார். මෙච්චර අවුරුදු යා කියපු දේවල් කරා. இந்த வருஷத்தில் சொன்னதில் அநேக காரியங்களை நடத்தி இருக்கிறார். මේ අවුරුද්දේ කියපු බොහෝ දේවල් කරා. ஆனால் இனி சொல்லுகிறதை கர்த்தர் அப்படியே நடத்தும். ඉතින් පස්සේ කියන දේවල් දෙවියන් වහන්සේ කරා. ஹalleluya. கர்த்தர் சொன்ன சில காரியங்களை நான் உங்களுக்கு மறுபடியுமாய் திருப்பி காண்பிக்க முடியாது இருக்கிறேன். දෙවියන් වහන්සේ කියපු දේවල් ආයෙ මම ඒක කියන්න යනවා. ஏனென்றால் அநேக புதிதாய் வந்திருக்கிறீர்கள். බොහෝ අය අලුතින් ඇවිල්ලා ඉන්නවා. ஆண்டவர்ட்ட போனா அது நடக்குமா? දෙවියන් වහන්සේ ගාව ගියොත් ඒක වෙයිද? இது கிடைக்குமா? මේක නම්බ වෙයිද? சரி வருமா? මේක හරියයිද? சரி வராதா? හරියන්නේ නැද්ද? மாறுமா? වෙනස් වෙයිද? மாறாதா? වෙනස් වෙන්නේ නැද්ද? எப்படி? කොහොමද? இப்படி எல்லாம் கேள்விகள் உண்டு. මේ ප්‍රශ්න ඇති. எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு பதில். මේ ඔක්කොටම එකම පිළිතුරයි. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. දෙවියන් වහන්සේ விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். විශ්වාස කරන කෙනාට ඔක්කොම කරන්න පුළුවන්. ஆண்டவர் சொன்னார். දෙවියන් වහන්සේ කිව්වා விசேஷமாய் ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். එක දෙයක් මම කියාගන්න. நானா இருக்கட்டும் මම වෙන්න පුළුවන්. அல்லது இந்த பலிபீடத்திலிருந்து பேசுகிற எவராய் இருக்கட்டும், මේ ස්ථානයේ ඉඳලා කතා කරන ඕන කෙනෙක් වෙන්න පුළුවන්. இந்த திருச்சபையிலே මේ සභාවේ இந்த பலிபீடத்திலே මේ ස්ථානයේ இருந்து யார் பேசினாலும் ඉඳලා කවුරු කතා කරා அது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ඒක දෙවියන් වහන්සේ කතා කරන දේවල්. ஆவியானவர் அப்படி பேசுவாரா? දෙවියන් වහන්සේ මම කතා කරායිද? ஆவியானவர் இப்படியெல்லாம் சொல்லுவாரா? දෙවියන් වහන්සේ මේවත් කියයිද? அப்படின்னு கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி
ஒரு சில கேள்விகளை எழுப்பினார். එහෙම කියලා කිය පෞගේ සතියේ நான் ஆணித்தனமாய் சொல்லுகிறேன், මම අනිවාර්යෙන් කියනවා இந்த இடத்துல இருந்து பேசுகிறவர் ஆவியானவர் மட்டும். මේ ස්ථානයේ කතා කරන කෙනා දෙවියන් யாரும் වහන්සේ கிடையாது. නෙවෙයි. වෙන කවුරුත් නෙවෙයි. நான் அவரோட வாய் மட்டும், මං යාගේ කට විතරයි. ஜஸ்ட் a mouth piece, කට විතරයි. அது மட்டும்தான். ஆனா பேசுகிறது ஆவியானவர். ඒ කතා කරන பேசும்போது இடையில நாம ஏதாவது காரியங்கள் பேசலாம், அதுக்கு வியாக்கியானங்கள் சொல்லலாம். කතා කරද්දී මම මොනාරි කියන්න පුළුවන්. ஆனால் பேசுகிறது அவருடைய ஜீவனுள்ளவா. හැබැයි කතා කරන දෙවියන් වහන්සේගේ වචනය. இந்த வார்த்தையை வியாக்கியானம் பண்ண அல்லது உங்களுக்கு புரிய வைக்கும்படியாய் சில காரியங்கள் நான் சொல்லுகிறது உண்டு. මේ වචනේ ඔයගොල්ලන්ට පැහැදිලි කරන්න මම සමාන ஆனால் இந்த வார்த்தையில ஒரு உறுப்பாகிலும் குறைத்து பேசப்படுகிறது கிடையாது. මේ වචනේ පොඩි දෙයක්වත් අඩු කරලා කතා කරන්නේ. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, මේක වෙනකොට ඔයගොල්ලෝ විශ්වාස කරලා நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். වෙන්නට කලින්ම මම කිව්වා. கர்த்தர் சொன்னார், දෙවියන් වහන්සේ කිව්වා. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ඒක මම ඔයගොල්ලන්ටත් කිව්වා. கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உபவாசத்தில் இருக்கும் பொழுது மொபைல் போனை குறித்து கர்த்தர் சொன்னார். ගිය डिसेंबर 15 වෙනිදා මොබයිල් ෆෝන් එක ගැන දෙවියන් වහන්සේ කිව්වා. அந்த உபவாச நாட்களில் இருக்கும் பொழுது. නිරාහාර වෙන්න වෙලාව. ஆனால் அது இந்த 4வது மாதத்திற்கு முன்பதாகவே அநேக காரியங்களை அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்தார். මේ 4 වෙනි මාසෙට කලින්ම බොහෝයිගේ ජීවිතේ ඒවා බලන්න මට දෙවියන් වහන්සේ ஒன்றுக்கு 4 போன் வைத்திருக்கிறவர்களை நான் பார்த்தேன். එක්කෙනෙක් ෆෝන් 4ක් තියාගෙන ඉන්න අයවත් මම දැක්කා. அதுல ஒளிச்சு மறைச்சு வேற. ඒකේ 4ක් පාවිච්චි කරනවා. இதுல வைத்த அநேக காரியங்களை பார்க்கும்படியாய் அதை தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். මේ වගේ බොහෝ මට දන්න විදිහට දෙවියන් වහන්සේ මට පැහැදිලි කළා. ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல இருந்து பேசினவர் கர்த்தர். ඒකේ මේ ස්ථානයේ කතා කරේ දෙවියන් වහන්සේ. அப்ப உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது என்பதை காண்பிக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். ඔබේ ජීවිතේ මොනවද වෙන්නේ යන්නේ කියලා පෙන්වන්නේ දෙවියන් වහන්සේ. எனவே கர்த்தருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. දෙවියන් වහන්සේට අංගල මොකුත් නැහැ. சிஸ்டர் பொபியை குறித்து கர்த்தர் சொன்னார், ඇන්ටි කියන දෙවියන් වහන්සේ කිව්වා. அதை கர்த்தர் நிறைவேற்றினார். ඒක ඉෂ්ට කරා. இங்கிருந்து திருச்சபையிலிருந்து போன 2 குடும்பங்களை குறித்து கர்த்தர் பேசினார். සභාවෙන් ගිය පවුල් දෙකක් ගැන කතා அந்த කළා. குடும்பத்தினுடைய சில காரியங்களை கேட்கத்தக்கதாக கர்த்தர் இதுவரையிலும் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். ඒ පවුලකින් සමාන දේවල් ආන්න දෙවියන් වහන්සේ උදව් කරා. ஏனென்றால் பேசினவர் கர்த்தர். ඒක කතා කරේ දෙවියන් වහන්සේ. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் பேசுறாரு, පාස්ටර් කතා කරන என்னதான் கர்த்தர் வச்சிருக்காரு பேச முடியும். මාව තමයි කතා කරන දෙවියන් ஆனால் பேச முடியாது சொன்னது கர்த்தர். ඒ කතා කරන්න කිව්වේ දෙවියන් වහන්සේ. அடுத்தது விசேஷமாக ඊළඟට විශේෂයෙන් பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களையும் குறித்து கர்த்தர் அதிகமாய் பேசினார். ළමයි ගැන දෙමව්පියන් ගැන දෙවියන් වහන්සේ அநேக பெற்றோர் இருக்கிறபடினாலும், දෙමව්පියන් ගොඩක් ඉන්න නිසා அநேக சிறுவர்கள் இருக்கிறபடினாலும் ළමයි ගොඩක් ඉන්න නිසා அந்த காரியத்தை நான் மறுபடியுமாய் நான் துரிதமாய் நான் உங்களுக்கு அதை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். මේ දේ ආයේ කියවන්න. உன் பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தி, දරුවව හදන්න ඕන විදිහට හදලා இல்லாத பட்சத்தில் உடனுக்குடன் அதன் விளைவை அனுபவிப்பாய் என்ற கர்த்தர் பெற்றோரை எச்சரிக்கிறார். நம்மளை சொல்லிக்கலாமா? சின்னதில் சொல்லலாம், கொஞ்சம் சமரைஸ் பண்ணி சொல்லுங்க. உன் பிள்ளைகளின் ஆடை நேர்த்தியாய் இருக்க வேண்டும். அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. ළමයිගේ ඇඳුම් හරි ආකාරයට තියෙන්න ඕනේ. ඒක පිරිමින් කෙනෙක් වෙන්න පුළුවන්, ගෑනු කෙනෙක් වෙන්න පුළුවන්. தர்வாங்கே ஹந்தும் ஹரியாக்காரம் என்னும் சிகை அலங்காரம், முக அலங்காரம் மிதமிஞ்சி போகக்கூடாது. கொண்டை மோஸ்தர, மூணை மோஸ்தர, गांठ वडा යන්නට නරකයි. गांठ තියාගන්නවා. පේන් ගන්න එක ඒ ඔක්කොම නරකයි. ඔය පේන් ගන්න ඕන නම් උන්වහන්සේ ගානම යවලා තියෙනවා. இல்லையா? பெயிண்ட் அடிக்கணும்னா அடிச்சு அனுப்பியிருப்பாரு. கருப்புனா கருப்பு அழகுதான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதனால எல்லாம் அழகா தான் இருக்கிறீங்க. நகைகளினால் உன் பிள்ளைகளை அலங்கரிக்கவோ அதிகமா அணியவோ அனுமதிக்காதே. உடல் சேதம், உயிர் சேதங்கள் விளைவிக்கும். අදාළ රත්තරන් බඩු ගොඩක් ළමයි දරුවන්ට දාලා යවන්න එපා කියලා මාන්සේ අපිට කියලා තියෙනවා. ஏன் சொன்னா நிறைய உயிர் சேதங்கள் அப்படியான காரியங்கள் நடக்கும். அநேக சிறுவர்கள் போதைப் பொருட்களால் சேதப்படுத்தப்படுவார்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். මත්ද්‍රව්‍යද ගොඩක් ළමයි හැප්පෙයි වෙලා දැන් ඉස්කෝලේ හැම ඉස්කෝලේම කියනවා කෆි දෙනවායි, පැන්සල් දෙනවායි, චුයින්ගම් දෙනවායි. கர்த்தர் சொன்னார். இல்ல போன வருஷத்துல சொன்னதை கர்த்தர் இந்த வருஷத்துல நிரூபித்து காண்பித்திருக்கிறார்.
வாலிப பிள்ளைகள் தாங்களாகவே வஞ்சிக்கப்பட்டு பாலியல் பாதிப்புக்கு உட்படுவார்கள் என்றும் அவர்களின் நடவடிக்கைகளை பெற்றோர் கவனியாது விட்டு தங்கள் பிள்ளைகளை சுத்தப்படுத்த விளைவார்களேயானால் நிந்தை அவமானமே வாழ்வின் முடிவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லமாய்வா சுத்தகரன் நரகை நே மகே லமை ஏமனமே மகே தருவா ஏமனமே கீழா அப்படி தருவாங்க சுத்தகரன். ஏன்னு சொன்னா கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, உன் பிள்ளைகள் இப்படி செய்வாங்க அப்படின்னு. இல்ல செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா நீ கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாய். நே மகே தருவா ஏமனமே ஏம கரான்னா கிவோ උන්වහන්සේට විරුද්ධවයි අපි නැගී සිටින්නේ. එම නිසා මේ දරුවන්ව අපි හරිය ආකාරයට බලාගන්න. කවද? තරුණ ළමයි. හරි? உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாக வளர்க்க பிரயாசப்படுங்கள். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்றபடி பிள்ளைகளை உலகத்துக்கு ஏற்றவர்களாக அல்ல பரலோகத்திற்கு ஏற்றவர்களாக வளர்க்க ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். படிப்புக்கும் பகட்டுக்கும் செலவிடும் பணம் இறுதியில் உங்களுக்கு பலனை கொண்டு வராது என்றும் அதனால் அதிக மன உளைச்சலையை பெறுவீர்கள் என்றும் கர்த்தர் கூறுகிறார். ඉතින් මාන්ස් මොකද කිව්වේ ළමයින්ට ඉගෙනීම අවශ්‍යයි. නමුත් ඒ ඉගෙනීමට කාලය ගොඩක් දෙන්න එපා. මාන්සේව දැනගන්නා වූ දැනගන්නට ළමයින්ව යොමු කරන්න. ඊට පස්සේ ළමයි එහෙම ගියා මෙහෙම ගියා එහෙම කරනවා මෙහෙම කරා කිව්වොත් එම ඒ උන්වහන්සේකට වගේ කියන්නේ. கர்த்தர் அதற்கு பதில் சொல்ல மாட்டார். இல்ல මම දන්නවා සමහර දෙමව්පියන් පන්ති මාරු පන්තියව. පන්තියර පන්තියව. නමුත් ඒ ළමයා අන්තිමට මොකද වෙන්නේ? මානසික රෝගියෙක්. மனநோயாளியாய் மாற ஏற்படுகிறது. காரணம் என்ன? பெற்றோர்கள். இது பிள்ளைகளுடைய தவறு கிடையாது, பெற்றோருடைய தவறு. எனவே දෙමව්පියන් අපි දරුවන්ව අරියාකාරයට අපි நடத்துகிறாங்க. உங்கள் பிள்ளைகளை தனி ஜெபத்திலும் அதிகமாக வேத வாசிப்பிலும் ஆலய காரியங்களிலும் சபை போதனைகளிலும் வளர்ப்பீர்களானால் அதன் முடிவு பயனும் வருடத்தின் கார்த்திகை மாதத்தில் பார்க்க ஏதுவாக அமையும் என்றும், அப்படி அல்ல என் பிள்ளைகளுக்கு உலகம் சார் கல்வியும் சமூக ஈடுபாடும் உலகளாவிய உறவுளாவிய காரியங்கள் முக்கியம் என்றும் ஆவிக்குரிய அல்லது ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் நினைப்பீர்களாயின் அதற்கு ஏதுவாய் வளர்ப்பீர்களாயின் விளைவு கவலைக்கு ஏதுவாய் அமையும் என்று அதன் பலனை புரட்டாதி மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் வரும் பொழுது அனுபவிப்பீர்கள் என்றும் கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை சபை காரியங்களில் சபை ஊழியங்களிலே நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னன்னா நிறைய காரியங்கள் சபை மீது புகார், போதகர் மீது புகார், நிறைய காரியங்கள் ஊழியக்காரிகள் மீது புகார். ஆனா ஆண்டவர் எதை சொன்னாரோ அதே காரியங்களை சொன்னார். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறார். தேவன் சொன்னார், அந்த காரியங்கள் நடக்கும் என்பதை நான் அறிந்து செயல்பட வேண்டும். அதுக்காக தான் நான் சொல்றேன். දෙවියන් වහන්සේ යම් කිසි දෙයක් ඕගොල්ලන්ට කිව්වද ඒ දේ සිද්ධ වෙයි. ඒ දේ සිද්ධ වෙන්නේ නැතුව මම වග බලා ගන්න ඕනේ කියලා මම පොඩ්ඩක් අවධානයෙන් ඉන්නවා. ஏன் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காரியங்கள் சம்பவிக்கும், இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொன்னால் அந்த காரியங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சம்பவியாதபடிக்கு நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் ஏற்கனவே சொல்றாரு. 4ஆம் மாசத்துல உன் பிரச்சனை, உன் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி கர்த்தர் எதுக்கு டிசம்பர் மாதம் சொல்றாரு சொல்லுங்க? அதை 4 மாதத்துக்கு பின்பதாய் அனுபவிக்க கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறது. ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, வார்த்தைக்கு கீழ்ப்படியல, சபைக்கு கீழ்ப்படியல. දෙවන් වහන්සේට කී කරුණේ නැහැ. දෙවන් වහන්සේගේ වචනයට කී කරුණේ නැහැ. சபாවට කී කරුණේ නැහැ. ඒකයි හේතුව. அதான் எப்பொழுதுமே சொல்லுகிறது, நான் நல்லவன் இல்லை, நான் பாவிதான், பாவிகளின் மகா பாவி. அப்போஸ்தலர் பவுலே சொல்றார், பாவிகளின் பிரதான பாவி. அவர் பிரதான பாவினா நான் அதுக்கும் மேல மோசமான, ஆனாலும் கர்த்தர் அவர் நல்லவர். அவருடைய தான் சபை, அவருடைய பிள்ளைகள் தான் நீங்க. கர்த்தர் பேசும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் பேசும் பொழுது நாங்கள் கேட்படிய வேண்டும். கேட்கிறோம் මානසික ආත්මයන් වහන්සේ කතා කරනකොට අපි හැවුම් දෙන්න ඕන, අපි නිකන්ට වෙන්න ඕන, අපි කී කරවෙන්න.
එතකොට තමයි ආශිර්වාද ලබන්නේ. செப்டம்பர் மாசத்துக்கு எத்தனை மாசம் இருக்குது? இன்னைக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 5 மாதங்கள் உண்டு. 5 மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் கர்த்தரை விட்டு பின்மாறி போனார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் சபையை குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் ஊழியர்களை குற்றப்படுத்தினார்களோ, மனம் வருந்தி கர்த்தரோடு கூட பொருந்தினார்கள் என்றால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. वांसे हालाती लगी एप्रिल का मास पा ए मास पहे අපි අස්වැන්න නෙලා ගන්න නැතුව හොඳ අස්වැන්නක් ලබා ගන්න ඕනේ නම් අපි මාස්ක එකතු වෙන්න. கர்த்தரிடத்திலே மனம் பொருந்த வேண்டும். பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கானாலும் சரி, வேத பாட்டு கேட்கறதுக்குனாலும் சரி, மொபைல் ஃபோனை கொடுக்க வேணாம்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். நான் எப்பவுமே ஜோஷுவாவுக்கு சொல்றேன், ஊழியக்காரர் பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லாருக்கும் இது ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று. நான் ஜோக் பார்க்குறேன், நான் என்னது யூடியூப்ல மெசேஜ் பார்க்குறேன், நீங்கள் ஒரு மெசேஜும் பார்க்கணும், வேதம் வாச்சாலே போதும். இந்த வசனத்தை ஆண்டவர் மெசேஜ்ல கொடுத்தாரு, ஜெபத்தில் இருக்கும் பொழுது கொடுத்தாரு. இந்த பேசு ஏன் ஆண்டவர் பேசணும்? நடக்கும் முன்பதாகவே சொல்கிறேன், சித்த வேண்டிய களிமா உன்வான்ச பிடிக்கல, ஏன் நிசா உன்வான்சத்தை பார்க்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முற்று முழுக்க 100க்கு 100% பெற்றோருடைய கருத்தில் இருக்கிறது. அதுவும் விசேஷமாய் தாய்மாருடைய தோளிலே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உண்டு என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாய் சொல்லி நான் எழுதி வைத்திருக்கேன். ஆண்டவர் சொன்னாம நான் எதுவுமே பேசுறது கிடையாது, நானா பேசுறது கிடையாது. அம்மா மாதிரி தான் பிள்ளைகளை பார்த்தேன். உங்க அப்பா என்ன பண்றாரு, உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு அவர் அப்பயே சொல்லி கொடுப்பார். பெற்றோருடைய கடமை உண்டு, தாய்மாருடைய கடமை விசேஷமாய் இருக்கிறது. ಮಾವಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ಕೂಡ ತೀರ್ಮಾನ ತರುವಾಗೆ அப்படி இல்லைன்னா முனிசிக்கு சக்தியை குறித்து கர்த்தர் பேச, அது எப்படி இருக்குன்றது நம்ம சபையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். தெளிவாய் கர்த்தர் பேச. வாலிப மகள் முரட்டாட்டம் போன ஞாயிற்றுக்கிழமையும் அப்படிதான், போன ஞாயிற்றுக்கிழமையா சர்வீஸ் முடிச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி சொல்லி அனுப்பி முரட்டாட்டம். கர்த்தரோட கூட பார்த்து இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதுக்கு முன்புதான் சொல்லவில்லை, ஆனால் கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த சபையிலிருந்து போன ஒரு சகோதரி, நான் யாரை குறித்து பேசுகிறேன் என்று சொல்லி சிலருக்கு தெரியும், புரிந்து கொள்வீர்கள், ஆவியானவர் புரிய வைக்கும். அந்த சகோதரிக்கு கர்த்தர் 7 மாத தவணை கொடுத்திருக்கிறார். அந்த 7 மாதத்திலே கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் முடிந்து விட்டது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த 3 மாதங்கள் எஞ்சி இருக்கிறது. அந்த 3 மாதத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டால், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டால், தன்னுடைய சுய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டால், தன்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாகிலும் சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை சீரழிந்து போகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சாயந்தர வேளையிலே படிப்பிடத்திலிருந்து சொல்லுகிறார். இந்த சபையிலிருந்து போன ஒரு சகோதரியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அநேகருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார். 7 மாதம் கொடுத்தது எனக்கு தெரியாது, கர்த்தர் எங்கோ வச்சு எப்படியோ கொடுத்திருக்கலாம். ஆனால் 7 மாதங்களில் சில மாதங்கள் முடிந்திருக்கிறது, ஆனால் சில மாதங்கள் மாத்திரமே எஞ்சிருக்கிறது. அது யாராகிலும் அவர்களோடு கூட தொடர்புள்ளவர்கள் சொல்லுங்கள். கர்த்தர் வாழ்க்கை பாதுகாப்பு ಮಾನ್ಸೆ ಕೇಳುವುದೇ ಮಾನ್ಸೆ ವಿತರಾಯಿದ ಮಮದಾನೇ ನಾವು ಮಾನ್ಸೆಗೆ ಆತ್ಮನ ಮಾನ್ಸೆ ಮೇ ಸ್ಥಾನೇದಿ ಕೇಳೋಣ ಏಗಳ ಮೋಹಕರಿ ಆರಂಭನಾತೆ ஆவியானவர் சொன்னால் அதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாம ஆண்டவர் சும்மா இங்க பேசுறவர் கிடையாது. தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல், ஒழுக்கம், நன்னடத்தை இல்லாத பட்சத்திலே கர்த்தருடைய அடி அது எப்படி விழும் சொல்லி யாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அன்பானவர், அதே நேரத்திலே பயங்கரமானவர், எரிச்சிடுவார். கடைசி கால அறிகுறிகள் வெகுவாய் கிறிஸ்தவர்களது வாழ்வில் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಅಂತಿಮ ಕಾಲೇ ಸರಪನು ಕ್ರಿಸ್ತಿಯಾನಿಯಾಗಿ ಜೀವಿತೆ
බොහෝ பெனேக்கில் வாசிக்கிறோம். சிற்றின்ப பிரியராய் அநேகர் மாறுவார்கள். லஸ்ட், சிற்றின்ப பிரியர், முரட்டாட்டம் உள்ளவர்கள், நோவாவின் காலத்தில் உள்ள வாழ்க்கை முறை அநேக குடும்பங்களில் உண்டாயிருக்க காண்பீர்கள். குடும்ப வாழ்வில் தகாத உறவுகள் போன்றவை காணப்படும். ඒකන්නේ පෞල් ජීවිතයේ උන්වහන්සේට කැමති නැති ජීවිතයක් ඒ පෞල් ජීවිතය ඇතුලේ තියෙනවා. புரியும் நான் நம்புகிறேன். குடும்ப வாழ்க்கை இருக்கும், ஆனால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே தகாத உறவுகள் உண்டாயிருக்கும். திருச்சபைகளுடைய கல்யாணம், சபாகத்தில் கூட பாட்டி, கிறிஸ்தவ குடும்பங்களில் விவாகரத்து எண்ணிக்கையும் கருச்சிதைவின் විහිදාචාරமும் அதிகமாயிருக்கும். ක්‍රිස්තියානි පවුල්වල දික්කසාත වෙන එක මේ මොකද්ද ඇබෝෂන් එක ගොඩක් ඇති වෙයි කියලා මානසික ආත්මයන් මානසික කියන. ඒ වගේ ගොඩක් දේවල්. நோமியாவை குறித்து கர்த்தர் பேசினார். பணம் பார்த்துக்கிற பிள்ளை அவங்களுக்கு அன்னைக்கும் சொன்னேன், பிள்ளைய பார்த்துக்கிறங்க, பிள்ளை எந்த நோக்கத்தோடு கூட கர்த்தர் கொடுத்தாரோ அந்த நோக்கத்தோடு கூட வளருங்க, கர்த்தர் ஆளை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். என் நோக்கத்துக்கு திரும்பு என்று உன்னை குறித்து தீர்க்க தரிசனங்களுக்கு நிறைவேற இடம் கொடுக்காத பட்சத்தில் அவைகள் கடந்து போகும் என்று கர்த்தர் எச்சரித்து ஆலோசனை சொல்லி மனம் திரும்ப காத்திருக்கிறார். அவர் என்ன நோக்கத்தோடு கூட கர்த்தர் கொடுத்தாரோ இந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாய் பெற்றோர் நாம் வளர்க்க வேண்டும். சிஸ்டர் ஜெனியை குறித்து பேசினார். அதாவது குளோபல் பிரேயர் மினிஸ்ட்ரி, இந்த சபையிலிருந்து வெளியிலே போனவர்கள் உணர்வடைந்து வரும் வருஷம் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி சரியான காரியத்தில் உண்மையாய் மனம் மாறி மனம் வருந்தி மனம் பொருந்தி உள்ளே வருவார்கள் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள சபை ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தரும் அவர்களை ஆசீர்வதிப்பார். අවංක ලෙස උන්වහන්සේ එක්ක හරි ආකාරව තමාගේ ජීවිතය අරිගස්සගෙන තමාව හරි ආකාරයට සකසාගෙන මේ ස්ථානයට ආවොත් උන්වහන්සේගේ ස්වභාවය ඒගොල්ලන්ව පිළිගන්න ඕන වෙනවා. නැත්නම් முரட்டாட்டத்தோடு கூட வந்தால் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடையாது. இந்த சுதாகர்கே பவுல ගැන, ජෝර්ජ්ගේ පවුල ගැන, පිටරට ඉන්නා වූ සහෝදරයන් ගැන ගොඩාක් දේවල් උන්වහන්සේ කියලා තියෙනවා. ඒ දේවල් සිද්ධ වෙමින් පවතිනවා. பாஸ்டர் ஜெரோம் பெர்னாண்டோவை குறித்தும் இந்த சபையிலே கர்த்தர் பேசினார். மற்ற சபைகளிலே பேசினார் தெரியாது. ஜெரோம் பெர்னாண்டோவை குறித்து யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா பயம். ஏன்னா அது பின்னால் நிறைய அடியாளர்கள் இருக்காங்க, தூக்கிடுவாங்க. பாஸ்டர் போட்டு தூக்கிடுவாங்க. எங்க பாஸ்டர் இருக்காங்க, ஜெரோம் பெர்னாண்டோவை குறித்து பேசினாரு, தூக்கிட்டாங்க. நம்மளை கொண்டு வச்சா அவங்களுக்கு தான் நஷ்டம். உங்களாலேயே தாங்க முடியல, அவங்க எப்படி தாங்குவாங்க என்ன வச்சு. கர்த்தர் நல்லவர். நாயக்க கந்தைய பகுதிக்காக கர்த்தர் பேசினார். அரசியலை குறித்து கர்த்தர் பேசினார். இப்படி அநேக காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். பெயர் போன பாடசாலைகளில் பிள்ளைகள் போதை வஸ்துக்களினாலும் விபச்சாரத்தினாலும் முறையற்ற பழக்க வழக்கங்களினாலும் பிடிபடுவதையும் அதனால் சில பாடசாலைகளில் தன் ஸ்தானத்தை இழக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்போதே விழாதீனம் குடா प्रसिद्ध स्कूल वाला मे देवा सिद्ध वेला सेंट एंथनीज, गुड शेपर्ड, तब कुशल नावे स्कूल है गुडा के स्कूल वाला, तब गंपाला तो लतीन नावे स्कूल वाला गुरुवारों दरवान अतर उन्द असभ्य नायका देवाल की देवाल वार्स की पुदेवन हम दे आपको सिद्ध वेला सिद्ध वेमिंता होता උන්වහන්සේ කියපු දේ තමයි වෙන්නේ. නිසා අලුත් දෙයක් නෙමෙයි මෙතන වෙන්නේ. උන්වහන්සේ මේක කලින්ම උන්වහන්සේ කියලා දෙන මේ වගේ දේවල් වෙයි කියලා. එම නිසා අපි තවත් අවධානයෙන් ඉන්න ඕන අපේ දරුවන් ගැන. புரியுதா? நம்ம பிள்ளைகளை குறித்து நாம எச்சரிக்கையாக படிச்சியா, ஸ்கூல் போனியா, எல்லாம் சாப்பிட்டியா, அது மட்டும் கேட்குற கேள்வி கிடையாது. பேகை துற, ட்ரெஸ்ஸை கலட்டி பாருங்க, கழட்டி பாருங்க, ஒப்புல தானே கழட்டி பாருங்க, தப்பு கிடையாது. அப்ப அப்படி செய்திங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பயப்படுவாங்க. பிள்ளைகளை சரியாய் வளர்க்க வேண்டிய வேலையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும். அதனாலதான் உங்களுக்கு
இவ்வளவுதான். சர்ச்சில் விளையாட முடியாது, வசனத்துக்கு விரோதமா நீங்க போக முடியாது. மற்ற எல்லாம் என் தோல்ல கூட நீங்க ஏறி உட்காந்துக்கலாம் முடிஞ்சா. सिस्टर सुदर्शनी के उन्मान से कथा कर देवर उन्मान से कर लगा ये आशीर्वाद है वेडपल्ली आशीर्वाद है इंक्रीमेंट है कंपना प्रमोशन है कंपना बोला देवर नमो तो मास अटत्या ये मास आटे वयाव उन्मान से ऐड करने देवर सिद्धवे अवदान नहीं दूर पड़ते कार्यங்கள் நடக்கும் எச்சரிக்கை ஏன் சொன்னா ஆண்டவர் அதான் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். 2024வது ஆண்டு கடுமையான ஆண்டாகவே முழு உலகத்திற்கு இருக்கப் போகிறது என்றும் கர்த்தரை முழு இதயத்தோடும் தேடுபவர்களுக்கு அது ஆறுதலின் ஆண்டாகவும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவும் அமைதியின் ஆண்டாகவும் முன்னேற்றத்தின் ஆண்டாகவும் பெருக்கத்தின் ஆண்டாகவும் பரிபூரணத்தின் ஆண்டாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். මේ 2024 මුළු ලෝකෙටම අමාරු වර්ෂයක්. නමුත් උන්වහන්සේව තදින් අල්ලාගත්තොත් උන්වහන්සේව අල්ලාගත්තු ඔබවයි මාවයි උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. ආමෙන්. சத்தமே ஆமென் சொன்னாதான் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், அதற்கு ஜெபம், வேத வாசிப்பு, ஆலயம், ஊழியம் தான் ஒரே வழி என்று ஆவியானவர் ஆணைத்தனமாய் சபைக்கு கூறுகிறதை කාදුල්ලවන් දෙන්නේ. ඒකට එකම හේතුව ගෙදර නිදාගෙන ඉතිවත් හරියන්නේ නැහැ. මම සභාවට ගියා යාඥා කරා ආවා දැන් නිදි ආ ඉරිද ගියොත් ඇති කියලා ඉතිවත් නැහැ. තියෙන දෙයක් නැති. පුළුවන් හැම වෙලාවකටම සභාවට එන්න ඕන, යාඥා කරන්න ඕන, උන්වහන්සේගේ වචනෙන් මෙනෙහි කරන්න ඕන, උන්වහන්සේගේ සේවයේ මම යෙදෙන්න ඕන. පුළුවන් විදිහට සේවයක් කරන්න. ඒ වගේ කරොත් තමයි මේ 2024 වෙනි අවුරුද්ද මේ මුළු ලෝකෙටම සාගතයක් ඉංගකම් ඇති වුණා. උන්වහන්සේ හොයන ඔබටයි මටයි උන්වහන්සේ ආශිර්වාද කරේ. ஹalleluya. இந்த காரியங்களை கர்த்தர் சொன்னார், இதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன சொன்னது கர்த்தர், நாங்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லி இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொன்னேன். அதே புத்தகத்தில் யோவான் 13:19 சொல்லப்படுகிறது, அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தானமே தாப்பனே தானமே இல்லையா? दान क्या गिरु वयागी सत्य मंदान्ना मैं सत्य मंदी हैं वयागी सत्य मंदान्ना आज्ञा ఏదే సిద్ధమునామో మమ ఉన్మాన్సే అయి ඒදේ සිද්ධ වෙන්න කලින්ම පළමුවෙන්ම උන්වහන්සේ මොකද්ද කළා කියන අපිට කියලා ඉවරයි. දැන් විශ්වාස කරනවාද මේ දේ කිව්වේ උන්වහන්සේ කියලා? හalleluya. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அதை செய்வார். தேவாசி தேவன் கியூட் தேவாரிவாரின் இந்த சாயந்தர வேளையிலே வருகிறதுக்கு முன்பதாய் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். அவசே என்ன காரியம் தேவாசி தேவன் கியூட் யட்டி பட அதாவது அடி வயிறு, அதாவது உட்கார முடியல, எழும்ப முடியல. இதை வந்தவே நெகட்டிவ் உட்கார கஷ்டமா இருக்குது, எழும்பவும் கஷ்டமா தான் இருக்குது. இதெல்லாம் நாமவே ஏனென்றால் அடி வயிறு பகுதி அவ்வளவா எனக்கு வலிக்கிறது படி அண்டர்கேண்ட்ல இதெல்லாம் என்று சொன்னவர்கள் இப்பொழுதும் அந்த வயிறு வலி இருக்கதான் செய்யும். ஏமே கியபுவாலே தாம தேகத்தீரமா. அப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் தருவேன். ஏமே கெக்குமா தீரானி தேவாசி தீரமா உங்களுக்கு சுகதே. யாருக்கு வலிக்குது? அடி வயிறு. உட்கார இப்படி குனிய முடியல, வலிக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து வலிக்குது. எங்க? இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து வலி. குனிக்கும் போது இந்த இடத்துல இருந்து வலிக்குது. சரியா? இப்படி குனியும் போது இந்த இடத்துல இருந்து வலிக்குது, நிமிரும் போது அந்த வலி கிடையாது. ஆனால் அந்த வலிகளை உள்ளவர்களை கர்த்தர் உங்களுக்கு முதுகு சேர்ந்து நெஞ்சு வலி எல்லாம் வலிக்கும்.
ஆனால் எல்லா வழியும் கர்த்தர் மாற்றுவார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மன்பையே நம்பியிருப்பேன். அந்த சௌரிக்காக நான் சுபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நான் உங்களுடைய மகளுக்காக நான் சுபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொல்லி அனுப்பினேன், இந்த வியாதியோடு கூட வருவார்கள், அவர்களுக்கு சுகம் உண்டாகும் என்பதாக. ஆண்டவரே, நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், என் கண்களுக்கு மறைவானது ஒன்று உண்டோ என்று கேட்கிற தேவனுடைய கண்கள் உடைய மகளை பார்த்தது. அதற்காக சோதனை. ஆண்டவரே, உடைய மகளை சுகப்படுத்துவீராக, விடுதலையோடு கூட கடந்து போக வச்சு ஆண்டவரை நெஞ்சு முதல் கொண்டு முதுகு வரைக்கும் இருக்கிற எல்லா வழி வருத்தங்களை மாற்றி ஆண்டவரே தன்னுடைய வேலைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய மகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளை கொடுக்கும்படியா நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்